الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين புகழனைத்தும் ஏகவல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனின் சலாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் நம் இதயவேந்தர் ஹாத்தமுல் நம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை உயிர் நாடியாக கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ சஃபர் மாதத்துடைய கடைசி ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆ நன்னாளின் பொருட்டினால் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் நாட்டு திட்டங்களையும் பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலா முசீபத்துகளையும், ஆபத்துகள், விபத்துகள், கண்ணீர்கள், சிஹர்கள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள் போன்ற எல்லா விதமான ஷர்றுகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்திடுவானாக. நம்முடைய எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்து அதற்கான நட்பலன்களை, சவாபுகளை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் பரிபூர்ணமான முறையில் நல்கிடுவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், இந்த காலத்தில் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவோடு ரபியுல் அவ்வல் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு அருட்கொடையாய் வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை தந்த மாதம் இன்று மக்ரிபோடு நமக்கு தொடங்குகிறது. இந்த மாதம் வரும் பொழுதெல்லாம் நாம் எப்படி ரமதான் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எல்லாம் நிறைவு கூறுகிறோமோ, இறைவனின் பக்கம் நெருங்குகிறோமோ, எப்படி துல்ஹஜ் மாதம் வரும் பொழுது ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும், அதே போன்று ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்டிருக்கிற சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பேசுகிறோமோ, அதே போன்று இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் முழுவதும் நினைவு கூறப்படுகிறார்கள். இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான மாதமாக நம்முடைய மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதாவது இந்த மாதம் வந்துட்டாவே எப்படி நம்ம கொண்டாட்டங்களில் இருக்கிறோமோ, எப்படி சந்தோஷத்தில் நம்ம மீலாது நபியை கொண்டாடுகிறோமோ, அதே நேரத்தில் அதை கொண்டாடக்கூடியவர்களுடைய மனநிலைகளை குழப்புவதற்காக வேண்டி சில விஷயங்கள், சில கேள்விகள் இந்த சமூகத்தில் ரீல்ஸின் வாயிலாகவும் சமூக வலைதளங்களின் வாயிலாகவும் பரப்பப்படுகிறது. அதை நமக்கு வரும் பொழுது அதை நாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி வர்ற விஷயங்களை, சில விஷயங்களை மட்டும் முன் வச்சு அதற்கான விளக்கங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன். அதில் முதல் விஷயம், மீலாது நபியை நீங்கள் கொண்டாடுறீங்க இல்லையா? கொண்டாட்டம் என்பது, பெருநாள் என்பது, நம்ம மீலாது நம்ம பெருநாள் சொல்கிறோம், மீலாது பெருநாள், மீலாது பெருவிழா அப்படின்னு சொல்கிறோம். அப்படி கொண்டாடுவது என்பது மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதத்தை, பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான அனுமதி இருக்கிறதா? அதிலும் குறிப்பாக மார்க்கத்தில் 2 பெருநாள் தானே, ஒன்று ஹஜ்ஜு பெருநாள், ஒன்று நோன்பு பெருநாள். அது என்ன மீலாது நபியை பெருவிழாவாக கொண்டாடுறது என்பது போன்ற சில கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. அதற்கான விளக்கம் என்ன என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும்.
இந்த மார்க்கம் இருக்கு இல்லையா, மார்க்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு அமலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபிமார்களோடு சம்மந்தப்பட்டிருக்கும். நபிமார்களோடு மட்டுமல்ல, நபிமார்கள் நம்ம மார்க்கத்தை பொறுத்தவரையும் கொண்டாட்டம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒரு நியமத்தை நமக்கு கொண்டு கொடுக்கும் பொழுது அதற்கு நன்றி செலுத்துவது தான் நம்முடைய பெருநாள். அல்லாஹ் தஆலா நோன்புல நமக்கு மக்ஃபிரத்தை கொடுக்குறான், அதை நம்ம பெருநாளை கொண்டாடுறோம். நோன்பு முடிஞ்ச உடனே அல்லாஹ் தஆலா ஹாஜிகளை பாவமற்றவர்களாக அன்று பிறந்த பாடவர்களைப் போல அதே போன்று அந்த நாட்களில் அமல் செய்யக்கூடிய நமக்கும் உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்குறாங்க, அதை நம்ம பெருநாளை கொண்டாடுறோம். அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுதான் நம்முடைய பெருநாள். அதே போன்று நபிமார்கள் எப்பொழுதெல்லாம் நன்றி செலுத்தியிருக்கிறார்களோ அந்த நன்றி செலுத்திய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதே போன்று இமாம் சுயூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹசாயிசுல் குபரா என்கிற நூலில் பதிவு செய்கிறார்கள், நம்ம தொழுகிற ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு நபிமார்கள் தொழுது. நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். ஃபஜ்ர் தொழுகையா இந்த நபி தொழுதாங்க, ஃபஜ்ர் லுஹர் தொழுகையா இந்த நபி தொழுதாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த விஷயத்தை ஹசாயிசுல் குபரா என்கிற நூலில் பதிவு செய்யப்படுகிறது. நம்ம தொழுக 5 நேரம் தொழுகிறோம் இல்லையா, ஏன் இப்போ 5 நேரம் தொழுகிறீங்க? ஒரு நாளில் ஒரு தடவை தொழுதா போதாதான்னு ஒரு கேள்வி வருமா நமக்கு? அப்போ பதில் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் 5 நேரம் தொழுகிறீங்கன்னு கேட்டால் என்ன பதில் இருக்குது நம்மள்கிட்ட? அந்த நாள் ஃபுல்லாக இறைவனை மறக்கக்கூடாது, இறைவனை நம்முடைய அந்த நாள் முழுக்க மறக்கக்கூடாது. காலையில் நம்ம தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரையும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அப்போ இன்னொரு கேள்வி வரும். அப்போ இடையில ஃபஜ்ருக்கு லுஹருக்கு ஏன் கேப்பு? ஃபஜ்ருக்கு லுஹருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் கேப் இருக்குது. அப்போ நான் எல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ நமக்கு இது பதில் என்ன கிடைக்குது? அந்த நேரத்தை அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் தொழுகணும் அப்படிங்கிறது அல்லாஹ் மறக்கக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஃபஜ்ர் தொழுகையை தொழுதவர்கள் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல ஃபஜ்ரை தொழுதாங்க. எப்போ தொழுதாங்க? தன்னுடைய தௌபா கபூலானதற்கு பிறகு, தஹஜ்ஜுதில் தன்னுடைய தௌபா கபூலானதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நன்றி கடனாக ஷுக்ருக்காக வேண்டி 2 ரக்காத் நஃபில் தொழுகிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செலுத்திய நன்றி நமக்கு கடமையாகிறது. அதே போன்று லுஹருடைய தொழுகையை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஃபஜ்ர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், லுஹர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லுஹரை தொழுகிறாங்க. லுஹர் தொழுகல அதற்கு மாறாக அவர்கள் கேட்ட துவா, எத்தனையோ நாட்களாக கேட்ட துவா, யா அல்லாஹ் எனக்கு குழந்தை செல்வத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொடுத்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நேரத்தில் அந்த பிறந்ததற்காக வேண்டி ஷுக்ருக்காக வேண்டி இப்போவும் கேட்பாங்க, பிறந்ததை கொண்டாடலாமான்னு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த துவால பிறந்ததுக்கு யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி செலுத்தி 4 ரக்காத் நஃபில் தொழுதாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றிய அந்த ஷுக்ர், அந்த சந்தோஷத்தில் வெளிப்பாடாக தொழுதாங்க இல்லையா அந்த 4 ரக்காத்து, அந்த 4 ரக்காத்து நமக்கு கடமை லுஹரா. அடுத்ததாக அஸ்ருடைய தொழுகை 4 ரக்காத்து. அஸ்ருடைய தொழுகை முதல்ல தொழுதவங்க சையதுனா உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் யார் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், ஒரு நபி அல்லாஹ் தஆலா 100 ஆண்டுகள் மௌத்தாக்குறான், அதாவது தூங்க வச்சான். தூங்கி எழுந்ததுக்கு பிறகு கேட்டான் அல்லாஹ் தஆலா, நீங்கள் எத்தனை நாள் தூங்குனீங்க, எவ்வளோ நேரம் தூங்குனீங்க கேட்கும்போது, நான் ஒரு நாளோ அல்லது கொஞ்சம் நேரமோ தூங்கியிருக்கேன் அப்படின்னுவாங்க. அப்போ பதிலுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், 100 வருஷம் நீங்கள் தூங்குனீங்கன்னுவாங்க. அப்போ இவங்க என்ன நடப்பாங்க? 100 வருஷத்தை அல்லாஹ் மௌத்தாக்கி என்னை ஹயாத்தாக்கி இருக்கிறாங்க. அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக அவங்க எழுப்பப்பட்டது எந்த நேரம்? அசர் நேரம். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன தொழுதாங்க? 4 ரக்காத் நஃபில் தொழுதாங்க. அவர்கள் நிறைவேற்றிய அந்த ஷுக்ர், அவர்களுடைய அந்த மகிழ்ச்சியான வெளிப்பாடு நமக்கு கடமையானது. மக்ரிபுடைய தொழுகை சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டு ஷிஃபா கிடைக்கும் பொழுது, அது ஷிஃபா கிடைச்சதும் எந்த நேரத்தில்? அந்த மக்ரிபுடைய நேரத்தில் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் யார்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஷிஃபா கிடைத்ததற்காக வேண்டி ஷுக்ருக்காக வேண்டி 4 ரக்காத் தொழுதாங்க. மக்ரிப் 3 ரக்காத்தான்னு கேட்கக்கூடாது. 4 ரக்காத் தொழுகிறாங்க. 4வது ரக்காத்தில் அவங்களால எதிர்க்க முடியல, உட்கார்றாங்க. அதே விஷயத்தை அல்லாஹ் தஆலா
நமக்கு மகரிபா கொடுத்துருக்கிறான். அடுத்ததாக இஷாவுடைய தொழுகை செய்தினா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டது இஷாவுடைய நேரத்தில். அப்படி வெளியே கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த முசீபத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டான்னு யார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 4 ரக்காத் நஃபில் தொழுதாங்க. அந்த நஃபிலான வழக்கம் நமக்கு கடமையாயிருச்சு. நபிமார்கள் எந்த விஷயத்தை சந்தோஷமாக கொண்டாடினாங்களோ அவங்க கொண்டாட்டமே என்னதான்? இபாதத் தான். அந்த கொண்டாட்டத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நபிமார்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் நமக்கு கொண்டாட்டமாக கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை என்ன? ஏன் நபிமார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு மார்க்கத்தில் கடமை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ தொழுகைக்கு ஒரு நபிமார்களை சொன்னேன். நம்முடைய ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம், அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அதை நீ செய்யணும். அதில் காரண காரியங்கள் இருக்கோ இல்லையோ. ரெண்டாவது, அவர்கள் என்ன செய்தார்களோ ஒன்றும் இல்லை. இஹ்ராமுடைய விஷயத்தை படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இஹ்ராமுடைய உடைய அணியரும் இல்லையா? ஹாஜிமார்களை அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய விருந்தாளி. நீங்கள் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி போவீங்க? தன்னை அலங்காரப்படுத்திக்கிட்டு நல்ல நறுமணம் பூசிக்கிட்டு, அதாவது கல்யாண வீட்டுக்கு போனால் இவர் தான் மாப்பிள்ளைங்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி போவோம். ஆனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய விருந்தாளிகளை அழைக்கும் பொழுது எப்படி வர சொல்கிறான்? எந்த ஒரு அலங்காரம் இருக்கக்கூடாது, 2 துணி, மேலே ஆடை கீழே ஒரு ஆடை, அதுவும் தச்சிருக்கக்கூடாது. விருந்தாளியான்னு சொல்லிட்டு இப்படி கூப்பிட்றானே அல்லாஹ் தஆலா. காரணம் என்ன? காரணம் எழுதுகிறார்கள், இந்த இஹ்ராம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆடை முறை. இஹ்ராம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆடை முறை. என்னுடைய ஹலீலுடைய ஆடை நீயும் அணிஞ்சிட்டு வரணும். ஏன் ஷைத்தானுக்கு கல்லெறியும் போது நம்ம இப்பயும் பார்க்குறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தது ஷைத்தானை, நம்ம இப்போ பார்த்தா தூணுதான் இருக்குது. அதே போன்று மகாம் இப்ராஹிமை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கண்ணியத்தினால நடந்து போனாங்க அப்படின்னா, ஒரு கல் மேலே காலை வச்சாங்கன்னா கல் உருகிரும். ஒரு கல் மேலே அவங்க காலை வச்சா கல் உருகிரும். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் தஆலா அவங்க எத்தனையோ வாழ்க்கையில் எத்தனையோ கல் மேலே நடந்திருப்பாங்க, ஆனால் ஒரே ஒரு கல்லை மட்டும் அவங்களுடைய பாதத்தை பதிவு வச்சிருக்கிறாங்க. அது என்ன? மகாம் இப்ராஹிம். காபாவுக்கு பக்கத்தில் ஒரு கூண்டில் இருக்கும் இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கால் வச்சு வச்சதுனால கல் உள்ளே போயிருக்கும். அவங்க அதாவது காலை வச்சாவே கல் உருகும். அதனால் அவங்க காலை வச்சதுனால கல் உருகி உள்ளே போயிருக்குது. அது மட்டும் இல்லை, காபாவை கட்டினது மட்டும் இல்லை, இன்னொரு காரணத்தை எழுதுகிறாங்க. மகாம் இப்ராஹிம் அந்த இடத்துல வச்சதுக்கான காரணம் வேறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்காக வேண்டி துஆ செய்தது அந்த கல்லை முன்னாடி வச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தாலிருந்து முஸ்லிமான உம்மத்தை நீ ஆக்கிவை, அந்த உம்மத்திலிருந்து வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், அவர்களிலிருந்து நீ ஒரு ரசூலை அனுப்புனாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாருக்காக வேண்டி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகைக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எங்கே நின்று? அந்த மகாம் இப்ராஹிமில் நின்று. நம்ம பல காரணங்கள் சொன்ன மகாம் இப்ராஹிமுக்கு மிக முக்கியமான காரணமாக பதிவு செய்கிறார்கள். அந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கான வருகைக்கான துஆ கேட்கப்பட்டது. அது அடையாள சின்னமாக. எது? நபி கால் வச்ச இடம் அடையாள சின்னம். அடையாள சின்னம் மட்டுமல்ல, ஷஆஇரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்றான் அல்லாஹ். எதனால? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்புக்காக வேண்டி துஆ செஞ்சதுக்காக. இப்போ இத்தனை விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, நபிமார்களுடைய கொண்டாட்டங்கள், அவர்களுடைய துஆக்கள் எல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் இவ்வளவு பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த நபிமார்களை, அதாவது நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆசார்களை, அவர்களுடைய வரலாறை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரை அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஏதோ பிறந்துட்டோம், நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தில் பிறந்துட்டோம்.
ஆனால் அவர்கள் வருவதற்கு முன்னால் எத்தனையோ பேர் அவங்களோட பாத்திரமாட்டமான தவம் இருந்திருக்கிறாங்க. அந்த உம்மத்தில் நான் ஒரு ஆளாயிரக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் தஆலா நமக்கு கேட்காமலே அந்த ஒரு நியாமத்தை கொடுத்துருக்கிறான். அப்படின்னா அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிஅமத்தை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டுங்கள், எடுத்து சொல்லுங்கன்றான் அல்லாஹ். அதை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக நம்முடைய நிஅமத்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக வந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக, அந்த நிஅமத்தை நினைவு கூறக்கூடிய விதமாக அல்லாஹ் தஆலா எந்த மாதத்தில் அவங்களை அனுப்பினானோ, எந்த மாதத்தில் அவர்களை பிறக்க செய்தானோ, அந்த மாதம் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் அவர்களை போற்றுகிறது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறது. இந்த கொண்டாட்டங்கிறது என்னதான்? மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நன்றி செலுத்துதல். அந்த நன்றி செலுத்துதல் எப்படி அமையுது? குர்ஆன்ல அவங்களுடைய வந்த வசனங்களை போதுறது, அவர்களுடைய சீரத்தை, அவர்களுடைய வரலாறு நம்ம படிக்கணும். வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எத்தனை நாள்? 12 நாள் பயான் வைக்கிறோம் இல்லையா? ஏன் 12 நாள் நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக வச்சாலும் அவங்களுடைய வாழ்க்கையை நம்மளால் புரிய முடியாது. ஆனால் அவர்களை பற்றிய ஒரு ஞானம் நமக்கு தேவை. அதாவது அவங்கள பற்றி ஒரு இல்மு இல்லைன்னு வச்சுக்கோங்க. சொல்லானா யாரும் தெரியாமல் இருந்தோம் அப்படின்னா கபரில் நம்ம தப்பிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் கடைசியில் இதுக்கான முடிவை நான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்துங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது இன்னொரு கேள்வியும் வருது, ஏன் நாள் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக பேச வேண்டியதானே, ஏன் குறிப்பாக அந்த மாதத்தில் மட்டும் பேசுகிறீங்க? ஏன் நாள் முழுக்க வருஷம் முழுக்க நீங்கள் கொண்டாட வேண்டியதானே, ரசூலுல்லாஹ் பேச வேண்டியதானே, ஏன் அதில் மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க? ஏன் அந்த ஒரு நாளில் மட்டும், எதில் ரபியுல் அவ்வல் பிற 12 மட்டும் அவர்கள் வந்த நினைவு கூறுறீங்க, ஒரு நாளை மட்டும் குறிப்பாக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அந்த ஒரு நாளை மட்டும் குறிப்பாக கொண்டாடுறதுங்கிறது மார்க்கத்தில் இருக்குதா? மார்க்கத்தில் குறிப்பாக கொண்டாட வேண்டியது ஹஜ்ஜு பெருநாள், நோம்பு பெருநாள், இவங்களை பொறுத்த வரைக்கும். மற்ற நாள்லேயே நாள் குறிப்பிட்டு கொண்டாடக்கூடாது. அப்படியானால் ஒரு செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். வருஷத்துக்கு 2 பெருநாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது இவங்க சொல்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஹாதல் யௌம், இதை குறித்து வெள்ளிக்கிழமையை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை, ஈதன் லக்கும், இது உங்களுக்கு பெருநாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதை? வெள்ளிக்கிழமையை சொல்லிட்டு சொல்கிறாங்க, அந்த நாளில் நீங்கள் குளித்து சுத்தமாகுங்கள், உங்களில் நறுமணம் இருந்தால் நறுமணத்தை பூசிக்கொள்ளுங்கள், நீங்கள் மிஸ்வாக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த கேள்வி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? அந்த நாளில் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது சம்பந்தமே எல்லாம் வெள்ளிக்கிழமை பெருநாள்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பெருநாளுக்கு ரசூலுல்லாஹ் அதிகமாக ஸலவாத்து சொல்லணும் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளில் அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, இது எதனால பெருநாள்? அதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். 2 பெருநாள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ வெள்ளிக்கிழமைனா பெருநாள்ன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளிக்கிழமை பெருநாள்னா வருஷத்துக்கு 52 வெள்ளிக்கிழமை வருது. என்ன ஆச்சு? 52 பெருநாள் ஆச்சு. இவங்க சொன்னது 2 பெருநாள் தான். ஆனால் 52 அந்த 2ஐயும் சேர்த்தா 54 பெருநாள் ஆச்சு. அது எங்கேருந்து வந்தது? அடுத்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, எதனால் அந்த நாள் பெருநாள்? அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபீஹி ஹுலிக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் பெருநாள். அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன, இந்த ஆலமே உருவாகுவதற்கான காரணம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போ அவங்க வந்த நாள் என்ன? அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு வரும். ஏன் குறிப்பாக அந்த நாளில் மட்டும் கொண்டாடுறீங்கன்னு ஒரு கேள்வி வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஷுராவுடைய நாளை பற்றி ஒரு சில ஹதீஸுகள் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது ஆஷுராவுடைய நாளில் தான் கஅபாவுடைய திரை மாற்றுவாங்க. கஅபாவுடைய திரை மாற்றப்படுவது, புது திரை போடுறது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுறாங்க இல்லையா? அது மாற்றுறது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த பொழுது ஆஷுராவுடைய நாளில் அந்த திரை மாற்றப்படும். அந்த மாற்றப்படுகிற நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் அதை மாற்றுற நாளில் நோன்பு வைப்பாங்களா? நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இபாதத் என்பது தான் நம்முடைய கொண்டாட்டமே.
அந்த மாத்திர நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக நோன்பு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்களும் நோன்பு வைக்கணும்னு சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அப்படியானால் அந்த நாளை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத் செய்திருக்கிறார்கள், கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்த ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது, அதாவது முன்னாடி இதை நோன்பு வச்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில யகூதிகளை பார்க்குறாங்க. அதாவது இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது இன்னொரு செய்தி ஞாபகம் வருது, முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது சில யூதர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த நாளில் நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த நாள் நோன்பு வைக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, மாஹாதா, இது என்ன, இந்த நாளில் நீங்கள் ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, ஹாதா யௌமுன் சாலிஹுன், இது சிறந்த ஒரு நாள். ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராஈல மின் அதுவ்விஹிம், இந்த நாளில் தான் பனி இஸ்ரவேலர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய எதிரி ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்தார். ஃபஸாம மூசா, அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வச்சாங்க. இது எந்த, அதாவது இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இடம் புகாரி. அந்த நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வச்சாங்க. இப்போ இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபன அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவிற்கு மிக நெருக்கமானவன் நான். யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களை விட மிக நெருக்கமானவன் நான். ஃபஸாமஹு, அந்த நாளில் நோன்பு வச்சாங்க. ஃபஅமர பிஸியாமிஹி, அந்த நாளில் நோன்பு வைக்கவும் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க. குறிப்பாக ஒரு நாளை கொண்டாடலாமான்னு கேட்குறீங்களா இல்லையா? குறிப்பாக ஒரு நாளில், அதுவும் யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிஅமத்து கிடைச்சது. அந்த நாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடுறாங்க. ஏன் நம்மளையும் வைக்க சொல்லியிருக்கிறாங்க, சஹாபாக்களை வைக்க சொன்னாங்க. அப்படியானால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹிக்கு நெருக்கத்தை விட நமக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளோ நெருக்கம்? அவர்களுடைய உம்மத்து நம்ம, அவர்கள் நமக்கு கிடைச்ச நிஅமத்து. ஏன் அதாவது பிறந்த நாள் கொண்டாடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது சில விஷயங்களை சிரமப்படுத்திடக்கூடாதுங்கிறதுனால மார்க்கம் ரொம்ப லேசாக இருக்குது. ஏன் பிறந்த நாளை கொண்டாடுறீங்க அப்படின்னு வருது இல்லையா? பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது அப்படின்னு வச்சா, சின்ன ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கீகா கொடுத்தாங்க. நம்ம அக்கீகா எதுக்கு கொடுப்போங்க? அக்கீகா எதுக்கு கொடுப்போம்? குழந்தை பிறந்து அந்த குழந்தை பிறந்ததுடைய நன்றி கடனாக அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த குழந்தையை கொடுத்துருக்கிறார். அந்த சந்தோஷத்துடைய வெளிப்பாடாக நம்ம ஆடை அறுத்து விருந்து கொடுக்குறோம். இது கொண்டாட்டம் இல்லையா? பிறந்ததை கொண்டாடுறோமா இல்லையா? அதுக்குன்னு பிறந்ததை கொண்டாடுறோன்னு கேட்க வேண்டிய அந்த தயவு செஞ்சு அதுக்கு போயிடாதீங்க. மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றி நான் பிறந்த நாள் கொண்டாடுறேன்னு போயிடாதீங்க. நம்முடைய மார்க்கத்துக்கென்று சில நெறிமுறைகள் இருக்குது. நம்ம அல்லாஹ் தஆலா இந்த நாளில் நம்மளை கொடுத்தான், இந்த உலகத்துக்கு நம்ம வந்தோம். அல்லாஹ் தஆலா நமக்கு இதை நிஅமத்தாக கொடுத்துருக்கிறான், நம்மளை இங்கே கொடுத்துருக்கிறான். அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக என்றைக்குமே இல்லாமல் அதில் அதிகமாக நன்மைகளை செய்யுங்க. இந்த விஷயத்துக்கு வர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கீகா கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கா அன் நஃப்ஸிஹி பஅதமா ஜாஅத்துஹு நுபுவா, அவர்கள் நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு, நபித்துவம் வெளிப்பட்டதற்கு பிறகு, அவர்களுக்கு வஹி வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக வேண்டி அக்கீகா கொடுத்தாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நம்ம படித்தா நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவங்க என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹ் பிறந்த 7வது நாளில் அவர்கள் அக்கீகா கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு எத்தனை வாட்டி அக்கீகா கொடுப்பாங்க? ஒரு நாள் தானே. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு நாள் தான் அக்கீகா கொடுக்கப்படும். அப்படி பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கனவே அக்கீகா கொடுக்கப்பட்டுருச்சு. இப்போ பிறந்தப்போவே 7வது நாள் யார்? அப்துல் முத்தலிப் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? அக்கீகா கொடுத்தாச்சு. அப்போ மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் செஞ்சாங்க இதை? அதுக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அக்கீகா கொடுக்கப்பட்டது ஐயாமுல் ஜாஹிலியால, இஸ்லாம் வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் செய்கிறாங்க. அதுதான் உண்மை அப்படின்னு இருந்தால்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு நபுவத்திற்கு முன்னால் 15 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனைத்து குழந்தைகளும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பிறந்தவங்க. இப்போ இந்த விஷயம், அதாவது முன்னாடி கொடுத்த அக்கீகா ஐயாமுல் ஜாஹிலியால கொடுத்ததுனால செல்லாது, அதனால திருப்பி செஞ்சாங்க அப்படின்னு வச்சா, அதை விட ஏற்றம் என்ன? முன்னாடி செஞ்ச நிக்கா செல்லாது, அதுதானே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும்? தஜ்தீதுன் நிக்காவை புதுப்பிச்சிருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லலையே, ரசூலுல்லாஹ் அதையே விட்டுட்டாங்க, இதையே திருப்பி செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ அதற்கு பதில் சொல்லப்படுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு கொடுத்தது அக்கீகாவல்ல, தான் பிறந்ததற்காக வேண்டி நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ் தஆலாவிற்கு அக்கீகா கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை, தன்னுடைய பிறந்த நாளை பிறந்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தும் விதமாக சந்தோஷத்திற்காக வேண்டி விருந்து கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அதே விஷயத்தை தான் இன்னைக்கு நம்முடைய ஊர்களில், நம்முடைய பகுதிகளில் கந்தூரி உணவாக, அதாவது நேர்ச்ச சாப்பாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி, தன்னுடைய பிறப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த செயலை நாம் இப்பொழுது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்புடைய வெளிப்பாடாக, அதாவது நம்ம கொண்டாடுங்கிறது ரெண்டாவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுது, இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அல்லாஹ் தஆலா கொண்டாடிய கொண்டாட்டம், அல்லாஹ் மீறாது கொண்டாடினா எப்படி இருக்குது? அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது நடந்த அதிசயங்கள் என்ன? அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, என்னுடைய வீட்டுக்கு மேலே இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் ஒன்று கூடின, நட்சத்திரங்கள் சிதறி இருக்கு இல்லையா, நான் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்று அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்த்த விஷயம், இருக்கிற எல்லா நட்சத்திரமும் ஒன்று கூடுது. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நட்சத்திரத்தை ஒன்று கூட்டினான். அந்த பிறப்பை கொண்டாடுவதற்காக வேண்டி நம்ம இன்னைக்கு எனது பள்ளிவாசல்களில் விளக்குகளை ஏற்றி சீரியல் செட்டு போடுறாங்களா இல்லையா? பல இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரகாசமாக இருக்கும். எதனுடைய வெளிப்பாடு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய வெளிப்பாடு. இருக்கிற எல்லாத்துக்கும் தான தர்மங்கள், எல்லோருக்கும், அதாவது எல்லா திசைகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பேச்சு. ஏன் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது அல்லாஹ் தஆலா எப்படி செஞ்சான்? அவங்க பிறந்தப்போ வரலாறு பதிவு செய்கிறது, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை அல்லாஹ் தஆலா கொடுத்தாங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருஷத்தில் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தது மட்டுமல்ல, பிறந்த எல்லா குழந்தைகளும் ஆண் குழந்தைகள். அப்போ மட்டுமல்ல, அந்த வருஷம் முழுக்க பிறந்த குழந்தைகள், அரபுலகத்தில் ஆண் குழந்தைகள் மட்டுமே பிறந்தது என்று வரலாறு பதிவு செய்கிறது. ஏன் அன்னை ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதாவது பாலூட்ட அழைத்து செல்லும் பொழுது அவர்கள் பார்த்த அதிசயம் என்ன? அவர்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருந்த அந்த நேரத்தில் அன்னை ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைத்த பரக்கத்தை சொல்கிறார்கள். அது வரலாறு பதிவு செய்கிறது. அல்லாஹ் தஆலா யாரிடத்தில் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனாங்களோ அந்த இடம் எல்லாம் பரக்கத்தாக்கி வச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை கொண்டாடியதற்காக வேண்டி, அதாவது நபின்னு நினச்சி கிடையாது. புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு வாசகம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்கிறாங்க. தன்னுடைய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அபூ லஹப், அதாவது அபூ ஜஹில் வேற, அபூ லஹப் வேற, ரெண்டு வேற, அதை ஃபஸ்ட்டு விளங்கிக்கணும். அபூ லஹப் என்பவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தையோடு பிறந்தவன். அப்போ அபூ லஹப், அந்த அபூ லஹபை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதாவது இஸ்லாத்தில் மிகப்பெரிய எதிரி, அது மட்டுமல்ல அவனை சபித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூராவை இறக்கிறான். அந்த அபூ லஹபை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கனவுல பார்க்குறாங்க. கனவில் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல கேட்குறாங்க, அல்லாஹ் தஆலா உன்னை என்ன செஞ்சான், எப்படி நடத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த இடத்துல அபூ லஹப் சொல்லுகிறான்,
எனக்கு எல்லா நாட்களும் அதாப் இறக்கப்படுகிறது, எனக்கு எல்லா நாட்களும் அதாப் இறக்கப்படுகிறது திங்கட்கிழமையை தவிர. திங்கட்கிழமை என்ன? அந்த திங்கட்கிழமையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது. யா ரசூலுல்லாஹ், இந்த திங்கட்கிழமையை நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க, திங்கட்கிழமை நீங்கள் தனியாக நோன்பு வைக்கிறீங்க, அதுக்கு காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 விஷயத்தை சொல்கிறாங்க. ذَلِكَ يَوْمٌ وَلَدْتُ فِيهِ, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்கிறார்கள் وَيَوْمٌ بُعِثْتُ فِيهِ, அந்த நாளில் தான் எனக்கு வஹி வந்தது, அந்த நாளில் தான் நான் நபியாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டேன். وَأُنْزِلَ عَلَيَّ فِيهِ, அந்த நாளில் தான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வஹியை கொடுத்தாங்க. அதில் முதல்ல சொல்கிற விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذَلِكَ يَوْمٌ وَلَدْتُ فِيهِ, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன், அந்த பிறப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக அன்று நான் நோன்பு வைக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த நாள் திங்கட்கிழமை அன்று, அந்த திங்கட்கிழமை அன்று மட்டும் அபூ லஹப் சொல்கிறார், அந்த திங்கட்கிழமை மட்டும் எனக்கு அந்த 2 விரல்கள், 2 விரலை கை காட்டி சொல்கிறாங்க, அந்த 2 விரல்களுக்கு மத்தியிலிருந்து எனக்கு, அதாவது நரகத்தில் இருக்கிற ஆனால் எனக்கு தண்ணி கிடைக்குதுன்னு. அதாவது நரகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு செய்தி ஒன்று இருக்குது, அவங்க தண்ணி தாகன்னு கேட்டே இருப்பாங்க. மலக்கு, அதாவது நரகத்துடைய மலக்கு மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர் எப்படி வச்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா, இவங்க கூப்பிட்ற அந்த ஒரு வார்த்தை 1000 வருஷம் கழிச்சு தான் கேட்கும். 1000 வருஷம் கழித்து கேட்கும் பொழுது என்னன்னு கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, தாகன் தண்ணி கேட்கும் பொழுது கொதிக்க கொதிக்க சீலை கையில் கொடுத்து குடின்னுவாங்க. இப்படி இருக்கும் பொழுது எப்போ 1000 வருஷம் கழிச்சு தான் என்னது நரகத்தில் இருக்கிறவனுக்கு கிடைக்குது. ஆனால் அதே நேரத்தில் எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பிறப்பை கொண்டாடியதற்காக வேண்டி, கொண்டாடியதுன்னா அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, திங்கட்கிழமை மட்டும் எனக்கு இந்த 2 விரல்கள்லேருந்து எனக்கு தண்ணி வருது. அது எதனால் வருது? சுவைபா, அதாவது அபூஜஹலுடைய அடிமை பெண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது அந்த பிறப்பை பார்த்து விட்டு அபூ லஹப் இடத்துல வந்து, உங்களுடைய சகோதரனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லும் பொழுது அபூ லஹப் என்ன காட்டினார், 2 விரலை காட்டி நீ உரிமையாயிட்ட, நீ அடிமைத்தனத்திலிருந்தும் வெளியாயிட்ட அப்படின்னு சொல்லி அவருக்கு என்னது உரிமையை கொடுக்குறான். அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த 2 விரலை காட்டுறான் இல்லையா, அந்த சந்தோஷத்தில். எதுக்கு? அந்த செய்தியை கேட்ட உடனே அந்த சந்தோஷத்துடைய வெளிப்பாடாக இந்த 2 விரலை காட்டும் பொழுது அதை காட்டியதற்காக வேண்டி சுவைபாவை பார்த்து, நான் காட்டிய அந்த 2 விரல்களிலிருந்து எனக்கு தண்ணி வருதுன்னா யார்? அபூ லஹப். அப்போது நரகத்தில் இருக்கிற அபூ லஹபுக்கு, ஈமான் இல்லாமல் மௌத்தான அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட அபூ லஹபுக்கு நரகத்தில் தண்ணி கிடைக்குது அப்படின்னா எதுக்காக? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா நினைச்சதில்லை, தன்னுடைய சகோதரனுடைய மகனாக நினைச்சு சந்தோஷப்பட்டதற்காக. அப்படியானால் நாம் ஈமானோடு இருக்கிறோம், கலிமா சொல்லி இருக்கிறோம், அந்த ரசூலை நம்முடைய உயிரினும் மேலாக நேசிக்கிறோம், அதனுடைய வெளிப்பாடாக நம்முடைய வாழ்க்கை இத்தனை விஷயங்கள், மீளாத விழாக்கள் ஒவ்வொரு இடத்துல ஏற்பாடு செய்யப்படுகிறது. அப்போ அதை ஏற்பாடு செய்யும் பொழுது அது எதனுடைய வெளிப்பாடு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது பிறப்புடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடுக்காக வேண்டி யாருக்கு? அபூ லஹபுக்கே கூலி கொடுக்கப்படுது, நரகத்தில் கொடுக்கப்படுதுன்னா ஈமானோடு இருக்கிற நமக்கு என்ன? அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். கொண்டாடுறது மட்டுமல்ல, கடைசி ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்கள் அதிகமாக பேசப்படுவது மற்ற நாட்களை விட இந்த ரபியுல் அவ்வல்ல. குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நம்ம படிக்கணும். அதாவது இந்த விஷயத்தை மட்டும் நான் கொஞ்சம் நேரம் எடுத்து சொல்லான்ட்டு தான் நேரம் இல்லை. அதாவது கபூரில் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவீங்க. கபூரில் எத்தனை கேள்வி? 3 கேள்வி. கபூரில் 3 கேள்வி. அந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லாமல் நம்ம தப்பிக்க முடியாது. ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயங்களில் கபர், அதாபுல் கபர்,
கபருடைய கேள்விகள் சம்பந்தமாக 7 ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கபரில் கேட்குற என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு 7 ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 7ல் ஒரே ஒரு ஹதீஸ் தான் 3 கேள்வி. ஒரே ஒரு ஹதீஸில் மட்டும்தான் 3 கேள்வி கேட்கப்படும். என்ன கேட்கப்படும்? மன் ரப்புக்க ஒமா தீனுக்க ஒமன் நபியுக்க. உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய நபி யாரு, அதாவது உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய நபி யார். ஆனால் அந்த ஒரு ரிவாயத்தை தவிர அடுத்த 7 இடத்துல என்ன தெரியுமா பதிவு செய்கிறாங்க? மா குந்த தகூல் ஃபி ஹாதர் ரஜுல். கபரில் ஒரே கேள்விதான். என்ன கேள்வி? அம்மா ஃபித்னத்துல் கபரி, கபருடைய சோதனை என்பது ஃபபீ துஃப்தனூன், என்னை கொண்டு தான் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் என்றார் ரசூலுல்லாஹி. என்னை கொண்டு மட்டும்தான் நீங்கள் கபரில் சோதிக்கப்படுவீங்கன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொல்கிறாங்க, அந்த மலக்குமார்கள் நம்மளை எழுப்பி உட்கார வச்சுட்டு கேட்பாங்களா, மா குந்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், நீ இந்த அதாவது இந்த மனிதருடைய விஷயத்தில் நீ உலகத்தில் வாழும் பொழுது இப்போ என்ன சொல்கிறேன்னு கேட்கறது இல்லை. கூப்பிட்டு இது யாரு, இவரை பற்றி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கறது கிடையாது. என்ன கேட்பாங்க? நீ என்ன சொல்லிட்டு இருந்தன்னு கேட்பாங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நல்லா யோசிச்சுக்கணும். ஃபித்னா ஃபசாதுகளை நம்பி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமானவங்க, நம்மளை மாதிரி அப்படின்னு சொல்கிறவங்க யோசிச்சுக்கணும். கபரில் போய் என்ன சொல்கிற மாதிரி இருக்கும்? அவர் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்தில் என்ன வார்த்தைகளை விடுறோம் கவனிச்சுக்கணும். கேட்குற கேள்வி என்னதான்? உலகத்தில் நீ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு கேள்வி கேட்பான். அப்போ என்ன பதில் சொல்லுவோம்? ஏன் சாதாரண கேள்விக்கு இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அப்படி தான் பதில் எங்கே வரும் கபரில். அப்படியானால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கேள்வி கேட்டால் ஃபஸ்ட்டு ஒரு ஆளை பற்றி சும்மா பேர் சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பற்றி தெரியாமல் என்ன பேச முடியும்? நம்முடைய அதாவது மன்னரையுடைய ஈடேற்றத்திற்கு வழி சேர்க்கக்கூடிய ஒரு மஜ்லிஸுகளாக, ஒரு சபைகளாக மீலாதுடைய சபைகள் திகழ்கிறது. கபரில் வச்சு இது யார், இவங்களை பற்றி என்ன சொன்ன அப்படின்னா உலகத்தில் அதை பற்றி பேசுகிறதே இல்லையே. ரசூலுல்லாஹ் பற்றி யார் பேசுகிறாங்க? இப்பயும் பேசக்கூடாது, அதுவும் அந்த மாதத்தில் பேசாதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதத்தில், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நினைவு கூறக்கூடிய, அதிகமான மஜ்லிஸுகள் ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த மாதம், அந்த மஜ்லிஸ்களில் கலந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறுகளை, அவர்களுடைய தன்மைகளை, அவர்களுடைய மகத்துவங்களை புரிந்து கொள்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானார். இந்த மஜ்லிஸ்கள் நாளை கபரில் நாம் வைக்கப்படும் பொழுது அந்த கபரில் பதில் சொல்வதற்கு உதவும். ஆகையால் வரக்கூடிய இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மஜ்லிஸ்களை உங்களுடைய மன்னரையுடைய ஈடேற்றத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக 3 விஷயம், அதாவது 3 கேள்வியும் சொல்லியிருந்தேன். அந்த 3 கேள்வியை நான் சொல்லி முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஒன்று, மன் ரப்புக ஒமா தீனுக்க, உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய தீன் என்ன. அடுத்து 3வது கேள்வி, ஒமன் நபியுக்க, உன்னுடைய நபி யார் அப்படின்னு கேட்பாங்க. சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 கேள்வியில் என்னை பற்றி கேள்வி மட்டும்தான் என்னது ஃபித்னான்றாங்க. 3 கேள்வி கேட்பாங்க, ஆனால் என்னை பற்றி உள்ள கேள்வி மட்டும்தான் உங்களுக்கு சோதனைன்றாங்க. ஏன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்ன, மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்கும் பொழுது இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எதையோ வணங்கிட்டு இருக்கிறாங்க. நெருப்பு வணங்குறவங்க இருக்கிறாங்க, சூரியனை வணங்குறவங்க இருக்கிறாங்க, ஏன் எத்தனையோ விஷயங்களை வணங்குறவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல எதுக்குன்னா நீ யாரை வணங்குறன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், உன்னை பிரிக்கணும். அதுக்கு தான் முதல் கேள்வியே என்னது, மன் ரப்புக்க. அது எதுக்கு? கேட்டகரி பிரிக்கிறது. 2வது விஷயம், ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன. மார்க்கம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இப்போதைக்கு எத்தனை மார்க்கங்கள் இருக்குது, மதங்கள் இருக்குது. ஏன் யஹூதி இருக்கிறாங்க, நஸ்ரானி இருக்கிறாங்க, பேர் சொல்ல வேணாம், அதாவது மாற்று மதத்தை சார்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சரியா? அதில் என்னது இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. இப்போது அடுத்த கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் தகுதியாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் என்ன இருக்குது 2வது கேள்வி, ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்னங்கிறது. அது கூட என்னது சோதனை கிடையாது. அடுத்தது, நீ எந்த மார்க்கத்தில் இருந்து வந்தாலும் சரி, அந்த மார்க்கத்திலேருந்து, அதாவது இந்த நபியை பற்றி, இவங்களை பற்றி நீ என்ன சொல்கிற. ஏன் இஸ்லாமியர்களாகவே இருந்தாலும் கடைசியாக கேட்கப்படக்கூடிய கேள்வி இந்த கேள்வி,
இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா என்ன ஆகும் தெரியுமா? நரகத்தை அதாவது அவனுடைய கபரிலிருந்து நரகத்துடைய திரை விளக்கப்படும். நரகத்தை காட்டி நீ கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்ட, அதாவது நபி யாருன்னு உனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால அல்லாஹ் தஆலா இந்த இடத்தை உனக்கு வச்சிருந்தான், நீ சரியா பதில் சொன்னதுனால இந்த இடத்திற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா உனக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான், சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படும். அதே நேரத்தில் இந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்லட, அதாவது இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க மக்கள்லாம், நானும் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி யார் பதில் சொல்கிறார்களோ, காஃபிர்கள் முனாஃபிக்குகள், இப்படி யார் அந்த கேள்விக்கு மாற்றமாக பதில் சொல்கிறார்களோ அவங்களுக்கு என்ன காட்டப்படும்? சொர்க்கத்தை திறந்து காட்டப்படும். சொர்க்கம் என்பது உனக்கு இருந்தது, நீ உன்னுடைய நபியை தெரியாததுனால இந்த சொர்க்கம் தடைபட்டு உனக்கு நரகம். சஹீஹுல் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். ஆக இந்த மாதம் முழுவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை புரிந்து கொண்டு, அவர்களுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு, நாளை மறுமையில் நம்முடைய கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டிய தயாரிப்புகளை செய்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும், இறை தூதரின் பூங்காவனமான ரோதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பல முறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேருந்து பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்மை சார்ந்தவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. இந்த ஜும்மாவுடைய சபையில் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டுவானாக.